ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மூணு பொருள் வச்சு ஒரிஜினல் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்லையே வீட்டில் நாமளே மேக் பண்ண போகிறோம். இந்த அட்டகாசமான வெனிலா ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் திக்கான ஃபுல் க்ரீம் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் பால் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக வாங்குகிற பாலையே எடுத்து நல்லா இது போல் காய்ச்சிக்கணும். முதல்ல நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் இது போல் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் செய்ய போகிறது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. அட் தி சேம் டைம் சைட்லலாம் இப்படி நல்லாவே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குட்டி பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா இது போல் கொதிச்சு வருது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி அடி பிடிக்காமலும் சைட்லையும் நல்லாவே இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இது போல் நாம் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காவது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பாலோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும், அதாவது திக்காகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோட இப்போ நாம் காய்ச்சிக்கிட்ட பாலை 2 to 2.5 குழி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாக வச்சுருந்த பாலை கூட இது கூட சேர்த்து இது போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் இன்னைக்கு சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சோள மாவுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அரிசி மாவோ இல்லை 2 ஸ்பூன் கோதுமை மாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இது போல் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பால் பாருங்கள், அதோட குவான்டிட்டி பாதி அளவுக்கு வந்துடுச்சு. அடிப்பிடிக்க விடக்கூடாது. சைடில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துனதுக்கு அப்புறம் இந்த பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியானது போல் இருக்கும். ஸோ அடிப்பிடிக்க விடாமல் இதே போல் நான்ஸ்டாப்பாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் இது கூட இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டை காய்ச்சி பாதி அளவுக்கு இருக்கும். அதுவே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துனா போதும். நீங்கள் இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் இது இன்னும் நல்லா ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வரும். ஸோ நல்லாவே இப்படி கலந்து விடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. அடிப்பிடிச்சா அதிலிருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தான் ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி கெட்டியானதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதிலிருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்திருக்கேன். இது ஐஸ்கிரீமுக்கு இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேருக்கு இந்த வெனிலா எசன்ஸ் ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக ஆற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சைட்லெல்லாம் நல்லா இது போல் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிற ததும்ப இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நாம் பீட் பண்ணி கொண்டு வந்த எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு இதோட லிட்டை நல்லா டைட்டாக இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை இப்போ ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ இப்போ 3 மணி நேரத்திற்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இப்போ இது போல் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்படி நல்லாவே கலந்து விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திரும்ப நாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போது அகெயின் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கிறேன். இதையும் பல்ஸ் மோடில் வச்சுக்கிட்டே ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லாவே இது போல் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே ஏர்டைட் கண்டெய்னரில் இதையும் ஊற்றிக்கலாம்.
2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு இதோட லிட்டை இது போலவே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோட பவர் கன்சப்ஷன் பொறுத்து டைம் கூடவோ குறையவோ செய்யும். அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. மேலே கார்னிஷ்காக லைட்டாக பிஸ்தாவை மட்டும் நான் தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வெனிலா ஐஸ்கிரீம் பிளெயினாக தான் இருக்கும். இப்போ இதை நாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இதே போலவே நல்லாவே ஸ்கூப் பண்ணிக்க வரும். உண்மையாகவே இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக நாம் ஷாப்பில் வாங்குறது போலவே அதே ஃப்ளேவர்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சட்டுன்னு ஐஸ்கிரீம் கேட்குறப்போ இதே போலவே வீட்டில் நாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதில் நாம் வெறும் பால் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். ஸோ தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். அப்படியே டிட்டோ ஒரிஜினல் ஃப்ளேவர்லேயே ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் நாமளே இனி வீட்டிலையே தாராளமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அனுஷத் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.